இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உள்நாட்டு தேவைக்காக ரசாயனங்கள், உரங்கள், ஸ்டீல், செயற்கை நூலிழை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடுகையில் 2024-25 ஆண்டில் மேற்கண்ட பொருட்களின் இறக்குமதி கணிசமாக குறைந்துள்ளது. 2014-15 ஆண்டில் 48,000 கோடி ரூபாய்க்கு மொபைல் போன்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் 2024-25 ஆண்டில் 3,700 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. உள்நாட்டில் மொபைல் போன் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளது. அதே சமயம் 10 ஆண்டுகளுக்கு முன் 1,566 கோடி ரூபாய் மதிப்பிலான மொபைல் போன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அது தற்போது 2 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நம் மக்களுக்கான தேவையை கூடுமான வரை உள்நாட்டு உற்பத்தியிலேயே பூர்த்தி செய்யவும், மிக மிக அத்தியாவசியமான சூழலில் மட்டும் இறக்குமதி செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டு செயல்படுவதாக அதிகாரிகள் கூறினர். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஹார்லி டேவிட்சன் மோட்டார் பைக்குக்கு 100% வரி விதிக்கப்பட்டு வந்தது. 2018 முதல் இதற்கான வரி 50% குறைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு முதல் 30% வரி மட்டுமே விதிக்கப்படுகிறது. தற்பொழுது இந்தியா, அமெரிக்கா இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தால் இவ்வகை பிரீமியம் பைக்குகள் மீதான இறக்குமதி வரியை முற்றிலும் நீக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோன்ற நடைமுறை அமலுக்கு வந்தால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் பிரீமியம் பைக்குகளின் விலை அதிரடியாக குறையும் என விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவில் பல்வேறு பருப்புகளின் உற்பத்தி குறைந்ததை அடுத்து அதன் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. உற்பத்தி குறைந்து தேவை அதிகரித்துள்ளதால் துவரம் பருப்பு விலை 20%, உளுந்து விலை 11%, கடலைப்பருப்பு விலை 9% உயர்ந்துள்ளது. கடந்த 2024 இறக்கம் கண்ட பருப்பு விலை தற்பொழுது மீண்டும் உயர துவங்கியுள்ளது. பருப்பு ஆலைகளின் தரவுப்படி 105 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ உயர்தர துவரம் பருப்பின் விலை 129 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ உளுந்து 82 ரூபாய்க்கும் கடலைப்பருப்பு 68 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக இந்திய பருப்பு மற்றும் தானிய சங்கம் தெரிவித்துள்ளது.